அம்மா நாங்கள் நாங்கள் கேட்டு வளர்ந்ததெல்லாம் எஸ்பிபி சித்ரா, மனோஜ் சித்ரா இப்படி கேட்டு தான் நாங்கள் வானொலியில் வளர்ந்துருக்கோம். இப்போ எஸ்பிபி சார் பாடின சாங்ஸும் மனோஜ் பாடின சாங்ஸ் இதில் இருக்குமா? அதெல்லாம் யார் பாடுவா? இருக்கும் கண்டிப்பாக. ரெண்டு மேல் சிங்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மாற்றி மாற்றி பாடுவாங்க. மேடம், உங்களை சின்ன குயில் சித்ரான்னு தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் 47 வருஷமாக பாடுறீங்க, 25,000 பாட்டு, 6 நேஷனல் அவார்டு. இப்போ பெரிய குயிலாக இருப்பீங்க. இன்னைக்கு சைஸில் தான் பெரிய இல்லை சாதனை இல்லை. இப்போ உள்ள பாடகையில் சின்ன குயில்னு உங்களுக்கு பிடிச்ச பாடகைகள் யார் சொல்லுவீங்க? ஒரு 2 மணி நேரம் சொல்லுங்கள். ஐயோ, நிறைய இப்போ அதர் சிங்கர்ஸ் நிறைய பேர் நல்ல டேலண்டடாக இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஸ்ரேயா கோஷல், ஸ்வேதா, சின்மயி, சொல்லிட்டே போல நிறைய இருக்காங்க. ரொம்ப டேலண்டடாக இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு பாடல் கேட்கும்போது அந்த சிங்கர்கிட்ட நம்மளுக்கு ஒரு ஐயோ ரொம்ப அழகாக பாடுறாங்களே அப்படின்னு தோணும். ரெண்டு பேர் எடுத்து சொல்கிறது கஷ்டம்தான். ஆனால் இவங்க எல்லாம் எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ். சித்ரம்மா, உங்கள் சாங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சாருக்கு இளையராஜா சார் ஒரு சாங் போட்டிருக்காரு, அவர் பாடின இன்னும் நினைவு ஊட்டுற மாதிரி. அதே போல் சின்ன குயில் பாடும் அப்படின்னு சொல்லி உங்களை ஓப்பனிங் பண்ணுறாங்க. அந்த பாட்டு உங்களுக்காக எழுதுனதா? நீங்கள் கேட்டிங்களா? இல்லை வைரமுத்து சார் தானே எழுதினாரு. அந்த படத்துக்காக எழுதியிருப்பாங்க. அந்த பாட்டு தான் முதல்ல வெளியில் வந்தது. அதனால தான் என்ன சின்ன குயில்னு கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள். நீங்கள் நிறைய லாங்குவேஜ் பாடிருக்கீங்க, எஸ்பெஷலி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, அசாமி, ஒரியா, குஜராத்தி, போஜ்பூரி, ஹரியான்வி, துளுன்னு மிஸ் பண்ண லாங்குவேஜ் எது? நீங்கள் இந்த லாங்குவேஜ் மட்டும் பாடாமல் விட்டுட்டோம், ஏன்னா இந்தியன் லாங்குவேஜில் எல்லாமே பாடிருக்கீங்க. பஞ்சாபியும் பாடியிருக்கேன். ஆமாம், எந்த லாங்குவேஜ் மிஸ் பண்ணிட்டீங்க? குஜராத்தி பாடலன்னு நினைக்கிறேன். சரி, இன்னொரு கேள்வி. நீங்கள் எது பாடினாலும் அந்த வார்த்தைகள் ஸ்பஷ்டமாக இருக்கும், அந்த லாங்குவேஜ் வந்து அவ்வளோ உணர்ந்து பாடுவீங்க. என்ன லாங்குவேஜில் எழுதி பாடுவீங்க ஜென்ரலாக? நான் இப்போ எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும், தெலுங்கு நான் எழுதி படிப்பேன், ஹிந்தியும் நான் வரும்போதே எங்களுக்கு கேரளாவில் ரொம்ப மஸ்ட்டாக ஹிந்தி கற்றுக்கணும் எல்லோரும். அதனால் ஹிந்தி எழுத படிக்க தெரியும், பேச தான் வராது. என்னென்னு அந்த பழக்கம் இல்லாதனால என்னோட புக்கில் நான் எழுதிக்கும் போது நான் மலையாளத்தில் தான் எழுதுறேன். ஏன்னா எனக்கு இன்னும் மோர் ஈஸியர். அதனால ஒரு ஃபைனல் கொஸ்டின். நீங்கள் பாட ஆரம்பிக்கும் போது ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோட எல்லா ரிதம் செக்ஷன் எல்லாமே சேர்ந்து வாசிப்பாங்க. மேல் சிங்கர், ஃபீமேல் சிங்கர் வந்து போட்டி போட்டு பாடுவாங்க. இவங்க ஒரு சங்கதி போட்டு அவங்க ஒரு சங்கதி போட்டு அப்படியே அந்த பாட்டு அவ்வளோ அழகாக வரும். பட் இப்போ நீங்கள் வந்து ஒரு பஞ்சிங் சிஸ்டமில் நீங்கள் தனியாக பாடுறீங்க, வயலின் தனியாக எடுக்கிறாங்க, கிட்டார் தனியாக எடுக்கிறாங்க, ஃபுல் ஆர்கெஸ்ட்ரேஸ் தனியாக எடுக்கிறாங்க. அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ பாடும்போது இருந்த அந்த கண்டிப்பாக அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லுவேன் நான். அது வந்து அப்போல்லாம் ஒரு குடும்பமாக எல்லாரும் மியூசிஷியன்ஸ் எல்லாரும் என்னை விட ரொம்ப ரொம்ப சீனியர் மியூசிஷியன்ஸ் எல்லாம் இருந்து அவங்களோட அட்வைஸும் எனக்கு கிடச்சிட்டு இருந்தது. நான் சின்ன பொண்ணாக பாட ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய பெரிய வீணா பிளேயர்ஸ், அந்த மாதிரி மிருதம் வாசிக்கிறவங்க, சீனா குட்டி சார், அந்த மாதிரி இவங்க எல்லாம் பெரிய சீனியர்ஸ் இருந்தாங்க. இவங்க எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த டைமில் எல்லாம் ஏதாவது. அப்போ எனக்கு ஒரு கிளாஸ் அங்கேயே கிடச்சிட்டு இருந்தது. முதல்ல லைவ் ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு குடும்பமாக இருந்து எல்லோரும் இப்போ பிரிஞ்சு போன மாதிரி, இப்போ யார் யார் இருக்காங்க, யாராடி உயிரோடு இருக்காங்கன்னு கூட தெரியாத மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அதில் ஒரு பெரிய ஒரு சங்கடம் எனக்கு உண்டு. ஏன்னா எல்லோரும் அந்த ஒரு குடும்பமாக இருந்த அந்த ஒரு யூனிட்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லோரும் தனித்தனியாக ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணுறாங்க. கூட யார் மேல் சிங்கர்னு கேட்டால் கூட சம்டைம்ஸ் டிசைட் பண்ணலை, இனிமே தான் டிசைட் பண்ணணும்னு கூட சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே அப்படி ஒரு தனிமையிலே ஆகிப்போச்சு. ஃபைனலாக ஜானகி அம்மா பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்கள். சேர்ந்து நிறைய பாடல் பாடிருப்பீங்க, ஃபீமேல் டுவைட்லாம். ஜானகி அம்மாவோட நிறைய சேர்ந்து பாடலை 2-3 சாங், மேபி ஒரு 5-6 சாங்ஸ் அம்மாவோட சேர்ந்து பாடியிருப்பேன். ஏன்னா என்னோட வாழ்க்கையில் என்னோட கெரியரில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருக்குது. நான் பிறந்ததுல இருந்து கேட்டு வளர்ந்தது சுஷீலம்மா, ஜானகி அம்மா, வாணி அம்மா, ஜமுனா ராணி அம்மா, ஜிக்கி அம்மா, அவங்களோட பாடல்கள் கேட்டு தான் வளர்ந்தேன். ஆனால் ஜானகி அம்மா கிட்ட இன்னும் ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட், அம்மாவோட நேச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நம்மளே ஒரு அம்மா மாதிரி எப்பயும் அணைச்சிப்பாங்க. அவங்க ரொம்ப சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்க. யாருக்கும் தெரியாது அந்த விஷயம் எல்லாம். அவங்க வீட்டுக்கு போனால் அவங்களே பிசைஞ்சு அவங்க கையால் ஊட்டி விடுவாங்க. ஸோ அதெல்லாம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. என்னோட பெத்த தாய் கொடுத்ததுக்கப்புறம் ஜானகி அம்மா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதனால் அவங்களுக்கு எப்போவுமே என்னோட மானசீக குருவாக என்னோட மனசில் ஒரு ஸ்பெஷல் இடம் உண்டு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. உங்கள் வாய்ஸ் மாத்திரம் அழகு இல்லை, நீங்களே அழகாக இருக்கீங்க. ஏதாவது டிவி சீரியலில் தமிழ், மலையாளம், தெலுங்கில் நடிக்க கூப்பிட்ருக்காங்களா? அப்புறம் ஏன் இவ்வளோ நாள் மியூசிக் டைரக்டர் ஆகலை? மியூசிக் டைரக்ஷன் இல்லை, அதுக்கு ஒரு தனி திறமை வேணும். ஒரு சிச்சுவேஷன் சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்டாக ஒரு மியூசிக் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு தனிமை, என்ன அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். அந்த அளவுக்கு டேலண்ட் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். சின்னதாக ஒரு ஸ்லோகம் கொடுத்தா ஒரு ராகம் பேஸ் பண்ணி எல்லாம் சும்மா பாடலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஒரு சிச்சுவேஷனுக்கு மியூசிக் க்ரியேட் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது ஒன்றும்.
அது இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்க? நடிப்புக்கு கேட்டாங்க ஒரு 2 படத்துக்கு மதர் கேரக்டருக்கு வர முடியுமான்னு. எனக்கு ஆனால் அந்த ஒரு ஆக்டிங் ஃபீல்டு எனக்கு அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை. இதே போதும், இது இப்படி இருந்தால் போதும்னு நினைக்கிறேன்.